மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க ஃபேவரட் ஷோ திரைமுரசு. சினிமால நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான திரை சம்பந்தமான பல்வேறு அப்டேட்ஸை இன்றைய திரைமுரசு நிகழ்ச்சியில வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி அப்டேட். 3 மற்றும் வை ராஜா வை போன்ற படங்களை இயக்கிய ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா தற்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இயக்கியிருக்கும் படம் தான் லால் சலாம். இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மொய்தீன் பாய் கதாபாத்திரத்துல கெஸ்ட் ரோல்ல வராரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க தாங்க. ஆனா இப்ப பாத்துட்டீங்கன்னா படத்துல இருந்து ஒரு பெரிய அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்டேட் வாங்க பார்க்கலாம். 3 மற்றும் வை ராஜாவை போன்ற படங்களை இயக்கிய ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா தற்போது நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இயக்கியுள்ள திரைப்படம் தான் லால் சலாம். இப்படத்தை லைகா நிறுவனம் தயாரித்துள்ளது. இதில் கதையின் நாயகர்களாக விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் ஆகியோர் நடித்துள்ளனர். இப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மொய்தீன் பாய் என்கிற கதாபாத்திரத்தில் கெஸ்ட் ரோலில் நடித்திருக்கிறார். ஐஸ்வர்யா இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் முதல் படம் இதுவாகும். இப்படத்திற்கு இசை புயல் AR ரஹ்மான் இசையமைத்துள்ளார். லால் சலாம் திரைப்படம் கிரிக்கெட்டை மையமாக வைத்து உருவாகி உள்ளது. இப்படத்தில் விக்ராந்த், விஷ்ணு விஷால் இருவருமே கிரிக்கெட் வீரர்களாகவே நடித்துள்ளனர். இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்து ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது. அதன்படி இப்படம் வருகிற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. இந்நிலையில் லால் சலாம் படத்தின் ரிலீஸ் நெருங்கி வரும் நிலையில் அதன் அப்டேட்டுகளும் ஒவ்வொன்றாக வெளிவந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் தற்போது லால் சலாம் படத்தின் ஆடியோ லான்ச் பற்றிய அப்டேட்டை வெளியிட்டுள்ளனர். அதன்படி வருகிற ஜனவரி 26ஆம் தேதி லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறும் என்று அறிவித்துள்ளனர். மேலும் வழக்கமாக ரஜினிகாந்த் படங்களின் இசை வெளியீட்டு விழா நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெறும். ஆனால் இந்த முறை லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள சாய்ராம் கல்லூரியில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ரஜினியின் குட்டி கதையையும் கேட்க ரெடியாக இருக்குமாறு கூறியுள்ளனர். இதனால் ரசிகர்கள் இந்த விழாவை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா புகழ் கோகுல் எழுதி இயக்கியிருக்க படம் தான் சிங்கப்பூர் சலூன். வருகின்ற 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் படத்தோட ட்ரைலர் வெளியிட்டிருந்தாங்க. அது ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பு பெற்றது. இப்போ இந்த படத்துல இருந்து ஸ்னீக் பீக் காட்சி வெளியிட்டிருக்காங்க. அந்த காட்சியை வாங்க பார்க்கலாம். நடிகர் RJ பாலாஜி நடிப்பில் உருவாகி வரும் சிங்கப்பூர் சலூன் படத்தின் ஸ்னீக் பீக் வெளியிடப்பட்டது. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா புகழ் கோகுல் எழுதி இயக்கியிருக்கும் இப்படம் ஜனவரி 25ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. முன்னதாக வெளியான படத்தின் ட்ரெய்லர் ஒரு நடுத்தர இளைஞனின் கதையை சொல்கிறது. அவர் உள்ளூர் முடித்திருத்தும் நபரால் ஈர்க்கப்பட்டு ஒரு புகழ்பெற்ற சிகை அலங்கார நிபுணராக மாற விரும்புகிறார். அந்த வேலை மக்களின் வாழ்க்கையை மாற்றும் என்று அவர் உறுதியாக நம்புகிறார். அவர் தனது தனிப்பட்ட பிரச்சனைகளை கையாளும் அதே வேளையில் போட்டி நிறுவனங்களுக்கு எதிராக போராடி ஏணியை எப்படி உயர்த்துகிறார் என்பதை நாம் பின்னர் காண்கிறோம். இந்நிலையில் சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தின் ஸ்னீக் பீக் வெளியாகி வைரலாகி வருகிறது. மேலும் சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தில் நடிகர்கள் கிஷன் தாஸ், சத்யராஜ், மீனாட்சி சௌத்ரி, ஆண்ட்ரீத்தல், தலைவாசல் விஜய், ஜான் விஜய் மற்றும் ரோபோ சங்கர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். விவேக் மெர்வின் இசையமைத்துள்ள இப்படத்தின் பாடல்கள் ஜாவேத் ரியாஸ் பின்னணியில் இசை உருவாகியுள்ளது. ஒலிப்பதிவு M. சுகுமார், எடிட்டிங் செல்வா RK. இப்படத்தை ஐசரி கணேஷ் தனது வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் லிமிடெட் பேனரில் தயாரித்துள்ளார். பொன்னியின் செல்வன் படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி நடிப்புல வெளிவந்த அகிலன், இறைவன் இந்த திரைப்படங்கள் ரொம்பவே சுமாராதாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்பேக் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் ஜெயம் ரவி இருக்காரு. இப்போ ஜெயம் ரவியோட அடுத்த படமான சைரன் படத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். பொன்னியின் செல்வன் படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பின்னர் ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த அகிலன் மற்றும் இறைவன் ஆகிய 2 படங்களும் படுதோல்வியை சந்தித்தன. இதனால் கண்டிப்பாக ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ஜெயம் ரவி. அவர் நடிப்பில் தற்போது ரிலீஸுக்கு தயாராகி உள்ள திரைப்படம் சைரன். இப்படத்தை அந்தோனி பாக்கியராஜ் என்கிற புதுமுக இயக்குநர் இயக்கியிருக்கிறார். சைரன் திரைப்படத்தில் ஜெயம் ரவி ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ளார். மேலும் நடிகை அனுபமா பரமேஸ்வரனும் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இப்படத்தின் பாடல்களுக்கு GV பிரகாஷ்குமார் இசையமைத்து உள்ளார். அதேபோல் பின்னணி இசையை சாம் CS கவனித்து உள்ளார். சைரன் படத்தை ஹோம் மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் சார்பாக சுஜாதா விஜயகுமார் தயாரித்துள்ளார். சைரன் திரைப்படம் நேரடியாக OTTயில் வெளியிடப்பட உள்ளதாக அண்மையில் தகவல் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் அது முற்றிலும் வதந்தி என்றும் இப்படத்தை வருகிற பிப்ரவரி 9ஆம் தேதி வெளியிட படக்குழு திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்பட்டது. அதே தேதியில் ரஜினியின் லால் சலாம் படமும் ரிலீஸ் ஆகும் என அண்மையில் அறிவிப்பு வெளியானதால் தற்போது சைரன் படத்தின் ரிலீஸ் தேதியை அதிரடியாக மாற்றியுள்ளனர்.
அதன்படி சைரன் படம் வருகிற பிப்ரவரி 16ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லால் சலாம் படத்துக்கு போட்டியாக ரிலீஸ் ஆனால் இரு படங்களுக்குமான தியேட்டர் ஒதுக்கீட்டில் சிக்கல் ஏற்படுவதோடு வசூலும் பாதிக்கப்படும் என்பதால் தனி ஒருவனாக பிப்ரவரி 16ஆம் தேதி களமிறங்கியுள்ளது சைரன். இப்படம் மூலம் தொடர் தோல்விகளில் இருந்து ஜெயம் ரவி மீள்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். லைஃப் சைக்கிள் கிரியேஷன் சார்பில் தயாரிப்பாளர் பவன் கே மற்றும் அஜிஸ் பி ஆகியோர் தயாரிப்புல அறிமுக இயக்குனர் ரமேஷ் கந்தசாமி இயக்கத்தில் உருவாகியிருக்க திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா அரிமாப்பட்டி சக்திவேல். ஒரு சோஷியல் டிராமா திரைப்படமா இது உருவாகியிருக்கு. இந்த படத்துல நடிகர் சார்லி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இப்போ படத்துல இருந்து ஒரு அப்டேட் வாங்க பார்க்கலாம். லைஃப் சைக்கிள் கிரியேஷன் சார்பில் தயாரிப்பாளர் பவன் கே மற்றும் அஜிஸ் பி ஆகியோர் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ரமேஷ் கந்தசாமி இயக்கத்தில் சமூக அக்கறைமிக்க சோஷியல் டிராமா திரைப்படமாக உருவாகியுள்ள படம் அரிமாப்பட்டி சக்திவேல். இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை முன்னணி இயக்குநர்கள் KS ரவிக்குமார், கரு பழனியப்பன், தயாரிப்பாளர் கலைப்புலி S தானு இணைந்து வெளியிட்டுள்ளனர். இந்த திரைப்படம் திருச்சி அருகே ஒரு கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு கிராமமே தங்களுக்கு என்று ஒரு கட்டுப்பாட்டை வரையறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊரில் உள்ள ஒருவன் அந்த கட்டுப்பாட்டை மீறும் போது நாயகனுக்கும் ஊருக்கும் நடக்கும் வாழ்வியல் போராட்டங்களை மைய கருவாக கொண்டு இப்படத்தின் திரைக்கதை எழுதப்பட்டுள்ளது. இயக்குனர் கரு பழனியப்பன் உதவியாளராக பணியாற்றி ரமேஷ் கந்தசாமி இப்படம் மூலம் இயக்குனராக அறிமுகமாகிறார். சமூகத்தின் மறுபக்கத்தை ஏற்றத்தாழ்வுகள் மிக்க மனிதனின் முகத்தை தோலுரித்தி காட்டும் படைப்பாக இப்படத்தை உருவாக்கியுள்ளார் இயக்குனர். இப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடிகர் சார்லி நடித்துள்ளார். நாயகனாக புதுமுகம் பவன் கே நடிக்க, நாயகியாக மலையாள நடிகை மேகனா ஏலன் நடித்துள்ளார். இவர்களுடன் இமான் அண்ணாச்சி, சூப்பர் குட் சுப்பிரமணி, கராத்தே வெங்கடேஷ், ஹலோ கந்தசாமி, பிர்லா போஸ், அழகு, செந்திகுமாரி உட்பட பல முன்னணி நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். இப்படத்தின் படப்பிடிப்பு அரியலூர் மற்றும் சென்னையில் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. படத்தின் அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் வரும் பிப்ரவரி மாதம் படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டு வருகிறது. சந்தானம் மேகா ஆகாஷ் ஜோடியா நடிச்சிருக்க படம் தான் வடக்குப்பட்டி ராமசாமி. டிக்கிலோனா படத்தை இயக்க கார்த்திக் யோகி தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ட்ரைலர் ரிலீஸ் ஆன சமயத்திலிருந்து சர்ச்சை போயிட்டு இருந்த விஷயத்துக்கு இயக்குனர் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்னதான் பேசியிருக்காரு வாங்க பார்க்கலாம். சந்தானம் மேகா ஆகாஷ் ஜோடியாக நடித்துள்ள படம் வடக்குப்பட்டி ராமசாமி. டிக்கிலோனா படத்தை இயக்கிய கார்த்திக் யோகி இயக்கியுள்ளார். இதில் நிழல்கள் ரவி, தமிழ், ஜான் விஜய், MS பாஸ்கர், ரவி மரியா உட்பட பலர் நடித்துள்ளனர். பீப்பிள் மீடியா ஃபேக்டரி தயாரிக்கும் இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார். தீபக் ஒளிப்பதிவு செய்துள்ளார். படம் பிப்ரவரி 2 வெளியாக இருக்கிறது. இதன் ட்ரெய்லரில் பெரியார் குறித்த சர்ச்சை காட்சிகள் இருப்பதாக கூறி சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு கிளம்பியது. இதுபற்றி இயக்குனர் கார்த்திக் யோகி கூறும்போது, இது முழு காமெடி படம். 1974ஆம் ஆண்டு பின்னணியில் ஒரு கற்பனை கிராமத்தில் நடப்பது போல் கதை அமைக்கப்பட்டுள்ளது. கிராமத்து நையாண்டியால் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஏற்படும் பிரச்சனை எங்கு போய் முடிகிறது என்பது படம். அதிக காமெடி நடிகர்கள் இதில் பங்கேற்றுள்ளார்கள். படத்தில் எந்த சர்ச்சை காட்சிகளும் இல்லை. யார் மனதும் புண்படும்படியும் காட்சிகள் இருக்காது. படம் பார்க்கும்போது அது புரியும். படத்தை 63 நாளில் எடுத்து முடித்திருக்கிறோம் என்றும் இது எல்லாருக்குமான படமாக இருக்கும் என்றார். திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். நடிகர் சமுத்திரகனி தமிழ் மற்றும் தெலுங்கில் நடிக்கும் படம் ராமம் ராகவம். இந்த படத்தை தெலுங்கு திரையுலகில் நடிகராக இருக்கும் தன்ராஜ் இயக்குகிறார். ஸ்லேட் பென்சில் ஸ்டோரிஸ் பேனர் பிரபாகர் ஆரிபாகா வழங்கும் பிருத்திவி போலவரபு தயாரிப்பில் பிரபல தெலுங்கு நடிகர் தன்ராஜ் இருமொழி திரைப்படமாக இயக்குவதோடு சமுத்திரகனியோடு இணைந்து நடிக்கவும் செய்கிறார். அப்பா மகன் உறவு கதைக்களமாக இந்த படம் இருக்கிறது. தெலுங்கு திரையுலகில் தற்பொழுது பிஸியான நடிகராக வலம் வரும் சமுத்திரகனி தமிழ் மற்றும் தெலுங்கில் ஒரே நேரத்தில் தயாராகும் இந்த படத்தில் நடித்து வருகிறார். இந்நிலையில் ஹைதராபாத், ராஜமுந்திரி, சென்னை, மதுரை, தேனி, திண்டுக்கல் போன்ற இடங்களில் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. கோலிவுட்டின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான சூர்யா தற்போது கங்குவா படத்தில் நடித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து சுதா கொங்கரா இயக்கும் சூர்யா 43 படத்தில் நடிக்க உள்ளார். இந்நிலையில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், அக்ஷய் குமார் ஆகியோருடன் சூர்யா எடுத்துக்கொண்ட போட்டோ வைரலாகி வருகிறது. இந்நிலையில் கங்குவாவை தொடர்ந்து சுதா கொங்கரா இயக்கத்தில் நடிக்கிறார் சூர்யா. இந்த படத்தின் டைட்டிலில் புறநானூறு என்ற ஒரு பகுதியை மட்டும் படக்குழு அறிவித்துள்ளது. அதே நேரம் சூர்யாவுடன் துல்கர் சல்மான், விஜய் வர்மா, நஸ்ரியா ஆகியோர் நடிப்பதை படக்குழு கன்ஃபார்ம் செய்துள்ளது. சூர்யா 43 ஷூட்டிங் விரைவில் மதுரையில் தொடங்க உள்ளது. இதனிடையே சூரரை போற்று படத்தை ஹிந்தியில் தயாரித்து வருகிறார் சூர்யா. அதில் அக்ஷய் குமார் ஹீரோவாக நடித்து வருகிறார். இதனால் அடிக்கடி மும்பை பறக்கும் சூர்யா அங்கேயே ஒரு பிரம்மாண்டமான பிளாட் ஒன்றை வாங்கியுள்ளார்.
இதனால் சூர்யாவும் பாலிவுட்டில் விரைவில் என்ட்ரி கொடுத்து விடுவார் என சொல்லப்பட்டது. ஏற்கனவே பாலிவுட்டில் ராமாயணத்தை பின்னணியாக வைத்து உருவாகும் பிரம்மாண்டமானதொரு படத்தில் நடிக்க உள்ளார் சூர்யா. இந்நிலையில் இப்போது பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், அக்ஷய்குமார் ஆகியோரை சந்தித்துள்ளார். அப்போது எடுக்கப்பட்ட போட்டோவும் வைரலாகி வருகிறது. இது சூரரை போற்று ஹிந்தி வெர்ஷன் ப்ரமோஷனுக்காக நடந்த சந்திப்பா அல்லது கங்குவா படத்திற்கான பாலிவுட் ப்ரமோஷன் மீட்டிங்கா என ரசிகர்கள் குழப்பத்தில் உள்ளனர். திரைமுரசு நிகழ்ச்சியில இப்ப நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி ஜங்ஷன். சிக்லெட்ஸ் படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடைபெற்றது. இது கலந்துகிட்ட பிரபலங்கள் என்னென்ன பேசியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு சீன் சார் ஃபஸ்ட்டு நான் அவர் பார்க்கும்போது ஆள் கொஞ்சம் ரகடாக இருப்பார். ஆனால் குழந்தை மாதிரி பழகிறதுக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு அறிமுகமாச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு அகோரின்னு ஒரு படத்துக்கு அவரை கூப்பிட்டுருந்தேன். அவரை பார்த்துட்டு இன்னொரு படம் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு படம் பண்ணார். படத்தோட பேர் மதுரை வீரன். அந்த படத்தை நான் பேசிட்டேன். அவுட்ரேட் 2 கோடி ரூபா பேசிட்டேன். என்கிட்ட சொன்னவங்க பணம் தரல. கோவிலில் உட்காந்துக்கப்போ ஃபோன் அடித்தேன். சார் நாளைக்கு காலையில் 2 கோடி ரூபா பணம் வேணும் எனக்கு அப்படின்னு. ஒன்றுமே யோசிக்கல. மறுநாள் காலையில் 1 கோடி ரூபா பணத்தோடு வந்துருந்தோம். ஸோ அப்படி ஒரு நல்ல மனுஷன். ஸோ இன்னைக்குள்ள சினிமாவில் இப்படி ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இவர் ப்ரொடியூசரை தாண்டி நல்ல வியாபாரி. அதான் போட்ட காசை எடுத்துருவார். ஸோ அந்த போட்ட காசை எடுத்துருவார். இந்த படத்தில் நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் தேங்க்யூ. சிக்லெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்த கலாச்சாரம் கெட்டு போகக்கூடாதுங்கிறத சொல்கிற படம். ட்ரெய்லர் எப்படி இருக்கும் பேசி எல்லாமே வந்து படத்தை பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன், திரைப்படத்திற்கு திரையரங்கில் திரைப்படத்துக்கு சென்சார் எப்படி இருக்கோ அதோட பல மடங்கு இன்றைக்கி ஓடிடி தளத்தில் வர படங்களுக்கு வேண்டும். மிக மிக மோசமாக இருக்குது. ஏன்னா இங்கேயாவது தேட்டருக்காவது முன்ன ஏசெட் பண்ணி அடையாளம் காட்டிடுறாங்க. அப்போ வயதுக்கு வந்து மட்டும் உள்ளே போகிறாங்க. இன்னொன்று இப்போ நிறைய யாரும் இப்போ அதிகமாக ஃபேமிலியாக உள்ள தேட்டருக்குள்ளே போகிறதில்ல. ஆனால் குடும்பத்தில் வீட்டில் இருக்கும்போது ஓடிடி தளத்தில் வர படத்தை குடும்பத்தோடு பார்க்குறாங்கிறத அரசாங்கம் மத்திய அரசு கவனத்தை கொள்ளணும். இந்த சிக்லெட் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். துள்ளுவதோ இளமை அந்த டைப்பில் இந்த படமும் பண்ணியிருக்காங்க. தனுசு இந்த மாதிரி படத்தில் வந்து அன்றைக்கி பெரிய விட்டார். அன்றைக்கி உலக நாயகன் கமலஹாசன் அவர் படத்தில் உணர்ச்சின்னு படம் இந்த மாதிரி தான் நல்ல விஷயம் தான். டைட்டிலும் உணர்ச்சின்னு இருக்கேன். நான் இப்போ விஷயம் நல்ல விஷயமா இருக்கும். அவர் நடித்த பெரிய ஹீரோவாயிட்டார். இந்த படத்தில் எப்படி ஒரு துள்ளுவதோ இளமை படத்து மூலமாக ஒரு செல்வரம் கிடைச்சாரோ அது மாதிரி நம்ம முத்து நமக்கு பெரிய டேரக்டராக உருவாக வேண்டும். இப்போ நம்ம ஹீரோக்களும் மற்றவங்களும் அங்கே போகிறாங்க, அங்கே இருக்கவங்களும் இங்கே வர்றாங்க. அது தப்பே இல்லை. ஆனால் இன்னும் க்ளோஸ் என்ன க்ளோஸ் பண்ணோன்னா அதுதான் தப்பு. ஆக இன்றைக்கு ஒரு அற்புதமான விழா. இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம். நல்ல ட்ரெய்லர் பார்த்தோம். ஒரு பானை சோற்றில் ஒரு சோறு எடுத்து அப்படி நசுக்கி பார்த்தா பானை சோறு வெந்ததாக வருத்தம். ஆனால் நான் ரசிக்கி பார்த்ததை வாயில் போட்டு ருசித்து பார்த்தேன். அந்த சாதம் பிரமாதமாக வெந்திருந்தது. இந்த சிக்லெட் அற்புதமாக வேகத்தோடு அற்புதமாக பண்ண படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். சீனிவாச குரு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வருவார். முத்து மிகச்சிறந்த இயக்குனராக வருவார். உன்னுடைய இது சர்டிஃபிகேட் படமாக இருந்தாலும் இந்த படத்தை எடுத்த அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாத அளவுக்கு எதற்காக இந்த படத்தை எடுத்தேன், எதற்காக இந்த படம் எடுக்கப்பட்டது என்பதை பெரிய அளவுக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் புரிய வைக்கும் படமாக இது அமைய வேண்டும். மாபெரும் வெற்றியை இந்த திரைப்படம் பெற வேண்டும். அவங்கெல்லாம் தான் டைலாக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இப்படியெல்லாம் ஓப்பனாக பேசுகிற நீ கடைசி வரலும் இப்படியே பேசுகிற அளவுக்கு பெரிய படங்களை பண்ணு. அனைவருக்கும் ஒவ்வொருவனுடைய நண்பர்களும் கூடிய விரைவில் இயக்குநர்களாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்தி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களும் இவர்களை வெற்றியாளர்களாக மாற்ற உங்கள் உதவியை நான் நாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரண்ட்ஸை பற்றி பசங்க தெரிஞ்சுக்கணும், பசங்களை பற்றி பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ 2K கிட்ஸ்னால் நான் இந்த ஜென்ரேஷனை தப்பு சொல்ல வரலைங்க. கல்ச்சர் மாறி இருக்குது. அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க மாறுவாங்க. ஸோ கல்ச்சர் மாற மாற இதில் பாதிக்கப்பட போது யாருன்னு கேட்டால் யங்ஸ்டர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. நம்ம என்ன வேணால் பேசலாம், நம்ம 80s 90s, ஆனால் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறை வேறு, அவங்க வாழ்ந்ததுக்கு வாழ்க்கை முறை வேறு. இதை நாங்கள் ஓப்பனாக பேச போனால் எங்களுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் அப்போ இதை ஓப்பனாக யார் பேசணும்? சொசைட்டி பேசாது, அதுக்கு ஒரு பயம் இருக்குது. அப்போ யார் தான் பேசுகிறது? இது பேரண்ட்ஸ் தாங்க பேசணும். பிள்ளைகிட்ட பேரண்ட்ஸ் தான் பேசணும். இதை செய், இதை செய்யாது, இது தப்பு, இது ரைட்டு சொல்லக்கூடிய ஒரே உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது.
எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை வெளியே சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்கன்னு நினச்சவன் தான் 80s 90s. பட் மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேசக்கூடியவன் தான் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன். அது தப்புனா அவனுக்கு தப்புனான்னு தெரியாது. பேசிட்டேன், தப்புனா மாற்றிக்கலாம், இல்லை அதை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் பேசாமலாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உண்டு பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குங்க. இதை நாங்கள் ஏதோ புதுசாக பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் பண்ணலை. இது இருக்கணும். இது இருந்தால் எல்லாருடைய பசங்களுடைய லைஃப்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லைன்றதுக்கு நாங்கள் வித்தியாசத்தையும் சொல்லியிருப்போம். எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நாங்கள் சொல்ல விரும்பலை. நம்மளால் ஒரு விஷயம் சாதிக்க முடியும்னு நினைக்கிறவனுக்கு, இந்த சொசைட்டியை எதிர்த்து நம்மளால் வாழ முடியும் நினைக்கிறவங்களுக்கு இங்கே யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை. ஒருத்தரோட சப்போர்ட்டை தான் ஒருத்தர் வாழ முடியும்னா கண்டிப்பாக அவங்க என்றைக்குமே மற்றவங்க சப்போர்ட்டோடு தான் இருக்கணும். இதை தான் நாங்கள் இதில் ரொம்ப தெளிவாக, அது பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, இதை நாங்கள் சொல்லியிருக்கோம். சிக்லெட்ஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 2K கிட்ஸோடைய ஒரு லைஃப் ஸ்டைல் முறையை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை களத்தை தைரியமாக சூஸ் பண்ணி அதை வந்து ஒரு அட்வைஸாக சொல்லாமல் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு ஃப்ரெண்டாக வந்து இந்த கதையை அமைச்சிருக்காரு சார். டைரக்டர் சாருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் அவர் இன்னைக்கு வரல, ஃப்ளைட்டில் மாட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அவரும் பாலமுரளி பாலு, மேலும் அந்த சக கவிஞர் என்னுடைய தோழர் நண்பர் மோகன்ராஜன் அவர்கள் சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினாக துள்ளுவதோ இளமை அப்படின்னு ஒரு படம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிச்சு. ஸோ அந்த படத்தின் மூலிமா நமக்கு வந்து தனுஷ், ஷெரீன் போன்ற கதை ஆர்டிஸ்ட் கிடைச்சாங்க. அதே மாதிரி இந்த படத்தின் மூலியம் நமக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நமக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். I'll manage it in Tamil and English. Hi everyone. Thanks for coming and supporting my film. Like, thank you director sir and producer sir for supporting me in Tamil industry and giving me an opportunity to work here, and I feel very glad for them. Thank you sir, thank you so much. சிக்லெட் படம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு டைரக்டர் சார் வந்து நிறைய ஆடிஷன்ஸ்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். தேங்க்யூ ஃபார் த ப்ரொடியூசர் சார் ஃபார் செலக்டிங் மீ. இந்த படத்தில் நிறைய பிரச்சனை வந்தது ரீசெண்டாக, லைக் 2 வருஷமாக என்ன நிறைய தடங்கள் வந்தோம். இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்ன நேயர்களே, இன்றைய திரைமுரசு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.